உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மோசடியான தேர்வு இது வடிகட்டுகிற தேர்வு அல்ல. கல்வியிலிருந்து ஏழை எளிய சாதாரண வீட்டு பிள்ளைகளை அப்புறப்படுத்துகிற மோசடி என்று அன்றைக்கே சொன்ன அமைப்பு தான் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம். உன்னால ஒரு தேர்வை கூட முறையாக நடத்த முடியாத அரசாங்கமாக நீ எதுக்கு அந்த ஆட்சி கட்டில உட்கார்ந்து இருக்கணும்ன்றதுதான் எங்களுடைய கேள்வி. திரு ராகுல் காந்தி எங்க போனாரு? ராகுல் காந்தி எங்க போனாரு? வயநாட்டுல போய் அரசியல் பண்ற ராகுல் காந்தி டெல்லியில நடக்கிற பிஜேபி போராட்டத்தில் எங்க போனாரு? டிஒய்எஃப்ஐ கேள்வி கேட்க விரும்புகிறோம். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் என்பவர் ஒரு வார்த்தையை சொன்னார். இந்த தேசத்தில் வேலை வெட்டி இல்லாத இளைஞர்கள் ஏராளமான விஷயங்களை கேள்வி கேட்கிறார்கள், கரப்பாம்பூச்சியை போல இருக்கிறார்கள் என்று சொன்னார். இன்றைக்கு அவர் சொன்ன அந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி, அந்த பெயரினால் திரண்ட இளைஞர்கள் இன்றைக்கு இந்த அரசை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நீதிபதி எங்கே போனார்? உச்ச நீதிமன்ற நீதிபதி இதுக்கு எதிராக பதில் சொல்ல வேண்டாமா? 68 முறை நீட் தேர்வு பேப்பர் லீக் ஆயிருக்கு. பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நீட் தேர்வில் ஊழல் நடந்திருக்கிறது, வெளிப்படையாக வெளிவந்திருக்கிறது. இந்த ஒன்றிய மோடி அரசாங்கம் என்ன செய்யுது? காலையில இருந்து மெட்ரோ ஸ்டேஷனை மூடுது, அது இல்லையா பேரிகார்டு போட்டு ரோட மூடுது, இன்டர்நெட்டை கட் பண்றது. அரசு நிர்வாகம் வேற வேலை பார்க்க முடியாது. தினசரி இந்த கோரிக்கைகளை வலியுறுத்திய போராட்டங்களை பாதுகாப்பதுதான் உங்களுக்கு பெரிய வேலையா மாறிடும். இந்த என்டிஏ அந்த நிறுவனத்திற்கு தேர்வு நடத்துவதற்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. எனவே உடனடியாக அந்த என்டிஏவை கலைக்கணும். ஒன்றிய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய திரு தர்மேந்திர பிரதான் இது குறித்து எந்த ஒரு வாயுமே திறக்கல. அவர் இன்னைக்கு தேதி வரைக்கும் அவர் கல்வி அமைச்சராக இருப்பதற்கே கற்ற ஒரு ஆளு. அவர் பதவி விலகணும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தான் ரொம்ப அமைதியான முறையில் டெல்லி ஜந்தர் மந்தர்ல இந்த போராட்டம் என்பது நடந்து வந்தது. இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள்லாம் அஞ்சி மாணவர்கள் இளைஞர்களும் போராட்டத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து முட்டாள்தனம். நிச்சயமா போலீஸ் தன்னுடைய அடக்குமுறையை இன்னும் தீவிரப்படுத்துச்சு சொன்னா மாணவர்கள் நாங்களும் எங்கள் போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்துவோம் என்பதை எச்சரிக்கையாக இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இந்தியாவில் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட போதிலிருந்து அது 2016 இந்தியா முழுக்க நீட் தேர்வின் மூலமாக ஏதோ அதற்கு முன்னால் எல்லாம் மோசடியாக இந்தியாவில் மருத்துவர்கள் தேர்வு செய்யப்பட்டது போலவும் 2016 நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் ஒரு பெரிய வடிகட்டியை எடுத்துட்டு வந்து அதற்கு அப்புறம் படிச்சு மருத்துவரானவெல்லாம் மட்டும்தான் மருத்துவர் என்ற மாதிரியோ நீட் தேர்வு அப்படி முறையாக எல்லாரையும் கொண்டு வருவதன் மூலமாக தான் இன்னைக்கு இந்தியாவில் மருத்துவ கல்வியை முறைப்படுத்த முடியும் என்று மிகப்பெரிய மோசடியை ஒன்றிய பாஜக அரசாங்கம் மேற்கொண்டது. 2016 நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட போது இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் எல்லாம் நீட் தேர்வு நடைமுறைப்படுத்தப்பட்ட போது கூட தமிழ்நாட்டில் அதனுடைய எதிர்ப்பின் காரணமாக 2016 ஆண்டு தமிழ்நாட்டில் நீட் தேர்வு என்பது அமல்படுத்தப்படவில்லை. பின்னாடி 2017 தான் தமிழ்நாட்டில் நீட் தேர்வை அறிமுகப்படுத்துறாங்க. அப்படி 2017 நீட் தேர்வை துவக்கமாக அறிவிக்கும் போது தமிழ்நாட்டில் மூளை முடுக்குகள் எங்கும் களத்தில் இறங்கி நீட் தேர்வு மோசடியான தேர்வு, இது வடிகட்டுகிற தேர்வு அல்ல, கல்வியிலிருந்து ஏழை எளிய சாதாரண வீட்டு பிள்ளைகளை அப்புறப்படுத்துகிற மோசடி என்று அன்றைக்கே சொன்ன அமைப்பு தான் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம். 2017 நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தியதற்காக 150க்கும் மேற்பட்ட தோழர்கள் தமிழ்நாட்டின் எல்லா சிறைச்சாலைகளிலும் அன்றைக்கு அரசாங்கம் அடைச்சது. எனவே காவல்துறைக்கோ வழக்குக்கோ பயந்து போராட்டம் நடத்தாம இந்த அமைப்பு போயிடும் அப்படின்னு என்ன இருந்ததுன்னா அதை கைட்டு ஓரமா வச்சிருங்க. இன்னைக்கு ஒன்றிய கல்வி அமைச்சராக தர்மேந்திர பிரதான் பதவியேற்றதுக்கு பின்னாடி ஏற்கனவே மாவட்ட தலைவர் குமரன் சொன்னது போல 89 பேப்பர் கசிவு, வினாத்தாள் கசிவு என்பது இந்தியாவில் நடந்திருக்கு. நீட் தேர்வு உள்ளிட்ட தேர்வுகள்ல 49 ரீடெஸ்ட் என்பது இந்தியாவில் நடந்திருக்கு. உன்னால ஒரு தேர்வை கூட முறையாக நடத்த முடியாத அரசாங்கமாக நீ எதுக்கு அந்த ஆட்சி கட்டில உட்கார்ந்து இருக்கணும்ன்றதுதான் எங்களுடைய கேள்வி, அடிப்படை கேள்வி.
ஒரு எக்ஸாம் நடத்துறதுக்கு துப்பு இல்ல. நீ எதை ஒழுங்குபடுத்த போற, நீ எதை சரி செய்ய போகிறாய் என்கிற கேள்வியை கேட்டுதான் இன்னைக்கு இந்தியா முழுக்க இளைஞர்களும் மாணவர்களும் போராடிட்டு இருக்காங்க. தோழர்களே, இந்த ஆண்டு நீட் தேர்வு அறிவிச்சதுக்கு பின்னாடி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் அதற்கு எதிராக நடத்துகிற இந்த 2 மாதத்தில் டிஒய்எஃப்ஐ நடத்துகிற 8வது போராட்டம் இது. தோழர்களே, நாங்கள் அடையாளமாக இந்த அரசாங்கத்தினுடைய மோசடியை எதிர்த்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். சோனம் வாங்சுக் டெல்லியில போராடுறாரு. யோசிச்சு பாருங்க, காந்தி பிறந்த நாட்டில் அகிம்சை வழியில் தன்னுடைய போராட்ட களத்தை தகவமைத்துக் கொண்ட காந்தி பிறந்த இந்திய நாட்டில் ஒரு மனிதர் 20 நாளாக உணவு உண்ணாமல் உண்ணாவிரத போராட்டம் நடத்துறாரு. அவரை எப்படி கையாள்றது? ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அங்க இருக்கிற அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற அமைச்சர் பில்டிங்ல இருந்து 1 கிலோமீட்டர் வாக்கிங் நடந்து வந்தா கூட சோனம் வாங்சுக்கை பார்த்துட்டு என்ன கோரிக்கைன்னு கேட்டுக்க முடியும். என்ன கோரிக்கை? 20 நாட்களாக இந்தியாவின் கல்வியாளர்களில் ஒருவருமாக சுற்றுச்சூழல் ஆர்வலருமாக இருக்கிற சோனம் வாங்சுக் உணவு உண்ணாமல் உண்ணாவிரத போராட்டம் நடத்துறாரு, காந்திய வழியில போராட்டம் நடத்துறாரு. ஆனா டெல்லி காவல்துறையும் ஒன்றிய அமைச்சகத்தினுடைய மத்திய காவல் படையும் என்ன பண்ணுது? அவரை வலுக்கட்டாயமாக பெட்ஷீட்ல குப்பை அள்ளி போடுற மாதிரி அள்ளி போட்டு எடுத்துட்டு போய் ஒரு மருத்துவமனையில, காவல்துறை கட்டுப்பாட்டில் ஒரு மருத்துவமனையில வச்சிருக்குது. அமைதி வழியில போராட்டம் நடத்தினா அது எஸ்எஃப்ஐ தோழர்கள் இங்க இருக்கிற ஆளுநர் மாளிகைக்கு எதிராக முற்றுகை போராட்டம் அறிவிக்கிறாங்க. இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்த தோழர்கள் அந்த முற்றுகை போராட்டத்துக்கு அவர்கள் வந்து இறங்கின இடத்துல ஏசி நேரா அங்க இருக்கிற ஒரு ஆண் காவல்துறை அதிகாரி பெண் தோழர்கள் எதிர்க்க போய் நேரா அவர் கட்டுப்படுத்துறாராம். உங்க கட்டுப்பாடு எங்களுக்கு தெரியாதா? உங்க கட்டுப்பாடு எங்களுக்கு தெரியாதா? மோசமாக நடந்து கொண்ட தமிழக காவல்துறையாக ஆளுநர் மாளிகை போராட்டத்தில் இருந்தது. எல்லா பக்கமும் அரசினுடைய அடக்குமுறை கருவியாக இருக்கிற காவல்துறை அப்படிதான் இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். நாங்க எப்படி இருப்போம் தெரியுமா? இங்க மழை வந்த உடனே நகராம நின்னது மட்டும் இல்ல, ஒருவேளை இன்றைக்கு டெல்லியில் பாராளுமன்ற வாசலில் துப்பாக்கியோடு நின்றுட்டு இருந்தாலும் மத்திய காவல்படை அவனுடைய குண்டு மழை பொழிந்திருந்தாலும் அந்த களத்தில் போராடுவதற்கு துணிச்சல் உள்ள அமைப்பு எதுன்னு சொன்னா அது டிஒய்எஃப்ஐயும் எஸ்எஃப்ஐயும் தான். போராடுவோம். ஏனென்றால் நாங்க ஏதோ எங்க சுயநலத்துக்காக போராடல. நாங்க எங்க சுயநலத்துக்காக போராடல. இந்த ஆண்டு மட்டும் நீட் தேர்வினால 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள், அப்பாவி மாணவர்கள் செத்திருக்காங்க. உரைக்கலாம். ஒன்றிய அரசாங்கத்துக்கு உரைக்கல, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய டெல்லி காவல்துறைக்கு உரைக்கல, ஒன்றிய அமைச்சர்களுக்கு உரைக்கல, நரேந்திர மோடிக்கு சுத்தமா உரைக்கல. நீங்க உப்பு போடாம வேணா சாப்பிடுவீங்க, நாங்க அப்படி இல்ல. எங்களுக்கு உரைக்குது, நாங்க போராடுவோம். போராடுற எங்களை உன்னை வந்து சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்கணும்னு கேட்கல. அது எந்த காவல்துறையா இருக்கட்டும், எந்த அரசாங்கமா இருக்கட்டும். போராடுகிற எங்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்க சொல்லி கேட்கல. ஆனால் எங்கள் போராட்டத்தை ஒடுக்க கூடாதுன்றத நாங்க கேட்கிறோம். ஒடுக்கிட்டா முடிஞ்சிரும் நினைக்கிற எந்த போராட்டமும் அல்லது எந்த அதிகார வர்க்கத்தினுடைய குரல்களும் அதோட முடிஞ்சது கிடையாது. அதனுடைய வெளிப்பாடுதான் சிஜேபி உள்ள நுழையும் போது அவர்களுக்கு அனுமதியை மறுத்தோன்னு சொன்னா போராட்டம் நின்றுடும் நினைச்ச. இன்னைக்கு இந்தியா முழுக்க போராடுறோம். அபிஜித் தீப்கேவனுடைய அந்த சமூக வலைதள பக்கத்தை முடக்கிட்டா இந்த போராட்டம் நின்றுடுதுன்னு நினைச்ச. உலகம் முழுக்க, இந்தியா முழுக்க அப்படியான ஏராளமான சமூக வலைதள பக்கங்கள் உருவாயிருக்கு. எனவே நாம தமிழ்நாட்டில் இருக்கிற இன்றைய அரசாங்கத்துக்கிட்ட கேட்க வேண்டியது, எல்லா அரசியல் கட்சி தலைவரும் போய் போராடுகிற இளைஞர்களை, மாணவர்களை ஆதரவு தெரிவித்து பேசுறாங்க, ஒன்றிய அரசாங்கத்தை கண்டிச்சு பேசுறாங்க.
குறிப்பா அந்த போராட்ட களத்தில் இருக்கிற இடதுசாரி மாணவர்கள் வாலிபர்கள் அமைப்புகளை அங்க இருக்கிற இடதுசாரி கட்சிகள் நேரா போய் சந்திக்கிறாங்க. எங்க கேள்வி, இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற திரு ராகுல் காந்தி எங்க போனாரு? ராகுல் காந்தி எங்க போனாரு? வயநாட்டில் போய் அரசியல் பண்ற ராகுல் காந்தி டெல்லியில் நடக்கிற சிஜேபியினுடைய போராட்டத்தில் எங்க போனார் என்று டிஒய்எஃப்ஐ கேள்வி கேட்க விரும்புகிறோம். தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் நீட் எதிர்ப்பு பேசாம தமிழ்நாட்டில் எவனும் ஆட்சிக்கு வரல. அது இந்த அரசா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி அரசா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அரசாங்கம் இருக்கட்டும், நீட் எதிர்ப்பு பேசாம யாரும் ஆட்சிக்கு வரல. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய நீட் எதிர்ப்பு எங்க போச்சுன்ற கேள்விதான் எங்களுக்கு. இன்னைக்கு சிஜேபிக்கு ஆதரவா அறிக்கை கொடுக்கணும்ல, நரேந்திர மோடிக்கு எதிராக இந்த அரசாங்கம் அறிக்கை கொடுக்கணும்ல, கொடுக்கணும்ன்றத டிஒய்எஃப்ஐ இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கிறோம். தோழர்களே, தொடர்ந்து ஏதோ ஒரு நாள் போராட்டம் பார்லிமெண்டை நோக்கி போறாங்க, அமைதியா உண்ணாவிரதம் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அதிகார வர்க்கம் கடந்து கொண்டே போச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு பாராளுமன்ற வாசல் வரைக்கும் போன இந்த இளைஞர் மாணவர் கூட்டம் அந்த வாசலை கடக்கும் தூரம் ரொம்ப தூரம் கிடையாது. மிக விரைவில் பாராளுமன்ற கோட்டைக்குள் எங்களுடைய போராட்டம் நடக்கும். அப்படியான போராட்டத்தை இந்தியா முழுக்க ஒருங்கிணைப்போம், டிஒய்எஃப்ஐ முன்னெடுத்து நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நீட் தேர்வை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும், அதை நடத்துகிற என்டிஏவை கலைக்க வேண்டும், தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், மோடி அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு என்னுடைய கண்டன உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். போராட்டத்தோடு மட்டுமல்ல, எப்படி 20 நாட்களுக்கும் மேலாக டெல்லியிலே அவர்கள் உண்ணாநிலை போராட்டத்தை நடத்துகிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு நேர உணவு புறக்கணிப்பு போராட்டத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிற்சங்கங்கள், மாணவர் அமைப்புகள், விவசாய சங்கங்கள், வாலிபர் அமைப்புகள் எல்லாம் இணைந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களிலும் நாங்கள் நடத்தி இருக்கிறோம். இந்த போராட்டம் என்பது ஏதோ இன்றைக்கு நேற்றைக்கு நடக்கிற போராட்டம் அல்ல. தமிழ்நாட்டில் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட போது துவங்கி, இந்தியாவில் 2017ஆம் ஆண்டு நீட் தேர்வு அறிமுகப்பட்ட போது துவங்கி ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளாக இந்தியாவில் இந்திய மாணவர் சங்கமும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் இந்த மோசடியான நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்கிற போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் நீட் தேர்வை எதிர்க்காத அரசியல் கட்சிகளே கிடையாது. இன்னைக்கு போய் நீங்க ஏற்கனவே நீட் தேர்வை ஆதரித்த பிஜேபியினுடைய முன்னாள் தலைவராக இருக்கிற அண்ணாமலையிட்ட போய் கேட்டீங்கன்னா கூட இன்னைக்கு அவர் நீட் தேர்வை எதிர்க்கிற நிலையை எடுப்பார். அப்படி ஒரு நியாயமான கோரிக்கை நீட் தேர்வு ரத்து என்கிற கோரிக்கை. எனவேதான் இந்த போராட்டத்தை 10 ஆண்டுகளாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் உள்ளிட்ட ஏராளமான அமைப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் டெல்லியிலே கடந்த 20 நாட்களுக்கு மேலாக ஒரு மாபெரும் போராட்டத்தை அங்கே இருக்கிற இளைஞர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் என்பவர் ஒரு வார்த்தையை சொன்னார். இந்த தேசத்தில் வேலை வெட்டி இல்லாத இளைஞர்கள் ஏராளமான விஷயங்களை கேள்வி கேட்கிறார்கள், கரப்பாம்பூச்சியை போல இருக்கிறார்கள் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு அவர் சொன்ன அந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி, அந்த பெயரினால் திரண்ட இளைஞர்கள் இன்றைக்கு இந்த அரசை கேள்வி கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நீதிபதி எங்கே போனார்? உச்ச நீதிமன்ற நீதிபதி இதுக்கு எதிராக பதில் சொல்ல வேண்டாமா? 68 முறை நீட் தேர்வு பேப்பர் லீக் ஆயிருக்கு. பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நீட் தேர்வில் ஊழல் நடந்திருக்கிறது, வெளிப்படையாக வெளிவந்திருக்கிறது. நான் என்ன கேட்கிறோம்னா, இங்க இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்துல ஏதாவது ஒரு ஊழியர் ஒரு தவறை செய்துவிட்டு பணியில் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அந்த ஓனர் அவரை வேலையை விட்டு நீக்கிடுவாரு. ஆனா இன்னைக்கு ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு நாட்டினுடைய அமைச்சராக இருந்தால் 20 லட்சம் குழந்தைகளுடைய வாழ்வில் விளையாடக்கூடிய நீட் தேர்வில் ஊழல் செய்துவிட்டு, அந்த நீட் தேர்வை முறைகேடாக நடத்திவிட்டு, ஒரு முறை கூட அந்த நீட் தேர்வை நேர்மையாக நடத்தாமல் ஊழல் செய்ய முடியும், ஊழல் செய்துவிட்டு அந்த பதவியிலேயே இருக்க முடியும் என்று சொன்னால் அது எவ்வளவு கேவலமான நிலை என்பதை நாங்கள் கேள்வி கேட்க விரும்புகிறோம். அதற்கு எதிராகத்தான் இந்த போராட்டத்தை இன்றைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். டெல்லியில் போராடுகிறவர்களுடைய கோரிக்கையும் அதுதான். யாரும் டெல்லியில போராடுறவ யாரும் என் வீட்டுக்கு 5 லட்சம் கூட 10 லட்சம் கூட போராட்டம் நடத்தல. இந்த தேசத்தில் இருக்கிற ஏழை எளிய மாணவர்களுடைய மருத்துவ கனவு நிறைவேற வேண்டும்.
அந்த மருத்துவ கனவிற்கு தடையாக இருக்கிற நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதற்காக போராட்டம் நடக்குது. அந்த நீட் தேர்வை உருப்படியா நடத்தாத, ஒழுங்கா நடத்தாத ஒன்றிய அமைச்சர் அந்த பணியில் இருந்து பதவி விலக வேண்டும் என்று சொல்றோம். இதற்காகத்தான் டெல்லியிலும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் இருக்கிற அனைத்து இடங்களிலும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு என்னன்னே புரியல. ஒரு காலத்துல இந்தியாவில் இருந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டம் நடக்கும் போது, பகத்சிங் போராடும் போது இதே போலதான் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்திற்கு வெளியே துப்பாக்கிகளை ஏந்திய காவல்துறையை போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு சொந்த இந்திய தேசத்தில் இந்தியாவில் இருக்கிற ஒரு கல்வி பிரச்சனைக்காக போராட வேண்டும் என்று சொன்னால் நாடாளுமன்ற வாயிலில் காவல்துறை துப்பாக்கியோடு நின்று போராட்டக்காரர்களை நோக்கி எதிர்நோக்குகிற போட்டோக்களும் வீடியோக்களும் வருது. சொந்த நாட்டு குடிமக்களை சுட்டுத் கொல்லுவதற்கு மோடி அரசாங்கம் தயாராகிறது என்று சொன்னால் இந்த அரசாங்கம் எவ்வளவு கேவலமான அரசாங்கம் என்பதை எல்லோரும் உணர வேண்டும். ஒன்னே ஒன்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஏதோ துப்பாக்கி எடுத்துட்டா, தடியை எடுத்துட்டா, திரும்பி பார்த்து சுதந்திர போராட்டத்தில் RSS ஓடுன மாதிரி ஓடுறதுக்கு நாங்க ஒன்னும் சவார்கர் கிடையாது. இந்தியாவுடைய விடுதலைக்காக இன்னுயிரை கொடுத்த தூக்குமேடை ஏறிய பகத்சிங்கினுடைய வாரிசுகள் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் டெல்லியினுடைய வீதிகளில் எல்லா இளைஞர்களும் பகத்சிங் புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு, அம்பேத்கரினுடைய புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு வீதிகளில் பேரணி சென்று கொண்டிருக்கிறாங்க. ஏறக்குறைய 10 மாநிலங்களுக்கும் மேல இருந்து ஒட்டுமொத்த வட இந்திய மாநிலங்களில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் டெல்லியில போராட்டத்தில் இருக்கான். ஆனா இந்த ஒன்றிய மோடி அரசாங்கம் என்ன செய்யுது? காலையில இருந்து மெட்ரோ ஸ்டேஷனை மூடுது, அது இல்லையா பேரிகார்டு போட்டு ரோட மூடுது, இன்டர்நெட்டை கட் பண்றது, இப்படி ஏராளமான மோசமான தனிநபர் உரிமைகளில் தலையிடுகிற வேலைகளை ஒன்றிய அரசாங்கம் செய்து வந்து இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். நிச்சயமாக சொல்றோம், தர்மேந்திர பிரதான் பதவி விலகிற வரை இந்த போராட்டம் ஒரு காலம் முடிவுக்கு வரப்போவதில்லை. இங்கே இருக்கிற தமிழக காவல்துறையில் இருக்கிற மத்திய உளவுப்படையினர், நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, டெல்லியில் எப்படி காலவரையற்ற போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த போராட்டத்தினுடைய நோக்கங்கள், கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திலும், இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலும் காலவரையற்ற போராட்டங்கள் நடக்கும். எந்த மாநிலத்திலையும் போலீஸ் வேற வேலை பார்க்க முடியாது, அரசு நிர்வாகம் வேற வேலை பார்க்க முடியாது. தினசரி இந்த கோரிக்கைகளை வலியுறுத்திய போராட்டங்களை பாதுகாப்பதுதான் உங்களுக்கு பெரிய வேலையா மாறிடும். எனவேதான் இன்றைக்கு அங்கே டெல்லியில் போராடுகிற இளைஞர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் நாங்கள் துணை நிற்கிறோம் என்று சொல்லி அங்கே ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு தடியடிபட்டு மீண்டும் போராட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு ஆதரவாக இந்த போராட்டத்தை நாங்கள் DYFI தமிழ்நாடு முழுக்க நடத்துகிறோம். இந்த போராட்டம் கோரிக்கைகள் வெல்லும் வரை, தர்மேந்திர பிரதான் பதவி விலகுகிற வரை, நீட் தேர்வு ரத்து செய்யப்படுகிற வரை தொடரும் என்று சொல்லி நன்றி சொல்லி முடிக்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். கார்த்திக், மாநில செயலாளர், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம். இன்றைக்கு டெல்லியிலே நடக்கக்கூடிய நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தியும் நடைபெறுகிற டெல்லியில் CJP நடத்துகிற, அதற்கு ஆதரவளித்து SFI, DYFI உள்ளிட்ட அமைப்புகள் கலந்து கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தில் மோடி அரசாங்கம் நடத்தியிருக்கிற கண்மூடித்தனமான தாக்குதலை கண்டித்தும் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வது, உடனடியாக ஒன்றிய அமைச்சர் பதவி விலக வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை மோடி அரசாங்கம் செய்ய வேண்டும், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழக முதல்வர் தொடர்ந்து நீட் எதிர்ப்பை பல்லாண்டுகளாக பேசி வருகிறார். ஆனால் அந்த நீட் எதிர்ப்புக்காக இவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடக்கும்போது தமிழ்நாட்டினுடைய மக்கள் பிரதிநிதியாக அவர் இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்திற்கு, CJPயினுடைய போராட்டத்திற்கு, இடதுசாரி அமைப்புடைய போராட்டத்திற்கு ஆதரவை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்கிற கருத்தை இந்த நேரத்திலே நாங்கள் கூறிக்கொள்கிறோம். உடனடியாக நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு NDAவை கலைத்துவிட்டு தர்மேந்திர பிரதானை அமைச்சர் பொறுப்பிலிருந்து மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அமைதியாக போராடிய சோனம் வாங்சுக்கை அடவடியாக கடத்தி சென்ற BJP
என்ன சொல்ல எதுக்காக? அதாவது இன்றைக்கு இளைஞர்களும் மாணவர்களும் டெல்லியினுடைய வீதிகளில் தொடர்ந்து வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே போராடக்கூடிய இந்த மாணவர்களையும் இளைஞர்களையும் டெல்லியினுடைய காவல்துறை என்பது ரொம்ப மோசமான விதத்தில் அவர்களை அணுகி இருக்கிறது, தடியடி தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அந்த காட்சிகளை நம்ம இங்கே தமிழ்நாட்டில் ஒரு மூலையில் இருந்தாலும் நமக்கு இன்றைக்கி இணைய வழி வாயிலாக நம்ம எல்லா செய்திகளையும் கேட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த மாணவர்களும் இளைஞர்களும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படிங்கிறது தான் இதில் அடிப்படையாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது இவ்வளோ பிரச்சனைகளை உண்டு செய்திருக்கக்கூடிய இந்த என்டிஏ அந்த நிறுவனத்திற்கு தேர்வு நடத்துவதற்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. எனவே உடனடியாக அந்த என்டிஏவை கலைக்கணும். அதே போல் நீட் தேர்வை ரத்து செய்யணும். ஒன்றிய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய திரு தர்மேந்திர பிரதான் இது குறித்து எந்த ஒரு வாயுமே திறக்கல. அவர் இன்னைக்கு தேதி வரைக்கும் அவர் கல்வி அமைச்சராக இருப்பதற்கே லாய்க்கற்ற ஒரு ஆள். அவர் பதவி விலகணும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தான் ரொம்ப அமைதியான முறையில் டெல்லி ஜந்தர் மந்தரில் இந்த போராட்டம் என்பது நடந்து வந்தது. இதற்கு செவிசாய்ப்பதற்கு பதிலாக, அவருடைய கோரிக்கைகளை செவிசாய்ப்பதற்கு பதிலாக ஒன்றிய அரசு தன்னுடைய காவல்துறையோ இராணுவ படையும் வைத்து என்ன செய்யுதுன்னு சொன்னால், இயற்கை ஆர்வலர் அதே போல் வந்து கல்வியாளராக இருக்கக்கூடிய திரு சோனம் வாங்சுக் அவர்களை வந்து வெள்ளை துணி போத்தி அடாவடித்தனமாக கைது செய்து கொண்டு போய் அவரோட உண்ணாவிரதத்தை முடிக்க பார்க்குறாங்க. இந்த செயல்முறையை தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எனவே நம்முடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலகணும். அதே போல் டெல்லி காவல்துறை போராடக்கூடிய மாணவர்களையும் இளைஞர்களையும் இவ்வாறாக அணுகக்கூடாது. அது கண்டிக்கத்தக்க ஒரு செயல். சிவில் சொசைட்டியில் இருக்க எல்லாருமே இது குறித்து பேச வரணும். ஏன்னா இன்றைக்கி மாணவர்கள் இவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்காங்கன்னும் போது மௌனம் காப்பது அப்படிங்கிறது வந்து எந்த வகையிலும் நியாயமாக இருக்காது. எனவே அனைவரும் இது குறித்து பேசணும். நீட் தேர்வு என்பது ரத்து செய்யப்படணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே கோரிக்கை. நாங்கள் இங்கே இளைஞர்கள் மாணவர்கள் ஒன்றிணைந்து நாங்கள் இந்த போராட்டத்தை இங்கே முன்னெடுத்திருக்கோம். இன்றைக்கி எல்லா வீடியோஸ் போய் பார்த்துருப்போம். டெல்லியில வந்து எல்லா வீடியோஸ் மிருகத்தனமான தாக்குதல்கள், அவங்க அடிக்கிறதா இருக்கட்டும், கல் வீசுறதா இருக்கட்டும், இளைஞர்கள் இப்படி அணுகிறது வந்து எதை நோக்கி போகிறாங்க? நிச்சயமா இப்படியான அணுகுமுறை இளைஞர்களை இந்த ஒன்றிய அரசு செய்யுது அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த கட்டமாக மாணவர் போராட்டம் தீவிரமாக தான் அடையும். ஏன்னா இவங்க வந்து இப்படிலாம் பண்ணிட்டா இளைஞர்கள் பயந்துருவாங்க, மாணவர்கள் பயந்துருவாங்க, போராட்டத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்கிறாங்க. ஆனால் நம்ம திரும்ப அவங்களுக்கு பதிலடியாக சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்தியா வந்து யாரெல்லாம் இன்னைக்கு ஐகான்ஸாக வச்சுருக்கோம், பகத்சிங்கினுடைய வாரிசுகள் தான் நாங்கள் எங்களை சொல்லிக்கிறோம். எனவே இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள்லாம் அஞ்சு மாணவர்கள் இளைஞர்களும் போராட்டத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து முட்டாள்தனம். நிச்சயமாக போலீஸ் தன்னுடைய அடக்குமுறையை இன்னும் தீவிரப்படுத்துச்சுன்னு சொன்னால் மாணவர்கள் நாங்களும் எங்கள் போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்துவோம் என்பதை எச்சரிக்கையாக இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. மிருதுலா.